அரசன் சோப் விளம்பரத்தில் ஒரு வாசகம் இடம்பெறும். அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப் என. அதற்கு ஏற்றாற் போன்று தற்போது அரசன் சோப் தயாரிப்பவர்கள் உண்மையில் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் என சமூக வலைதளத்தில் நெட்டிசன்கள் அரசன் சோப் நிறுவனத்திற்கு புகழாரம் சூட்டி வருகின்றனர். அதற்கு காரணம் ஒரு விளம்பரம் இல்லை, ஒரு புகைப்படம் இல்லை, ஒரு வீடியோ இல்லை, ஒரு அறிவிப்பு இல்லை. அரசன் சோப் என்ற தங்களது பெயரை கூட குறிப்பிடாமல் 1.5 கோடி ரூபாயை சத்தமே இல்லாமல் பொதுமக்களை காக்கும் பணியில் முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்கு அனுப்பி வைத்துள்ளது அரசன் சோப் நிறுவனம். புகைப்படம் வெளியாகவில்லை. அரசன் சோப் நிறுவனம் இதை விளம்பரப்படுத்தவில்லை என்றாலும் நெட்டிசன்கள் இதை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பது சுவாரஸ்யம். அரசு இணையதளத்தில் வெளியாகியுள்ள நன்கொடையாளர்கள் பட்டியலில் பிரபு சோப் ஒர்க்ஸ் என்ற பெயரில் 1.5 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டுள்ளதை பார்த்து அசந்து போயுள்ளனர். இதை பார்த்த நெட்டிசன்கள் யாரு சாமி இந்த பிரபு சோப் என கூகுள் செய்து பார்க்க அது அரசன் சோப் நிறுவனத்தின் பெயர் என்பது தெரிய வந்துள்ளது. 1.5 கோடி ரூபாயை பொதுமக்களின் நிவாரணத்திற்கு அள்ளி கொடுத்ததோடு இல்லாமல் அதை விளம்பரப்படுத்தி தனது சோப்பிற்கு விளம்பரமாக்கிக் கொள்ள விரும்பாத உயர்ந்த உள்ளம் கொண்ட அரசன் சோப் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல சோப்பு தாங்க என நெட்டிசன்கள் புகழாரம் சுட்டி வருகின்றனர். அரசன் சோப்பிற்கு மட்டுமல்ல, சக்தி மசாலாவிற்கும் நெட்டிசன்கள் புகழாரம் சூட்டி வருகின்றனர். இதே போன்று சத்தமே இல்லாமல் சக்தி மசாலா நிறுவனம் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 5 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு மூலம் இது தெரிய வந்துள்ளது. இது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள சக்தி மசாலா நிறுவனம், கொரோனா நீங்கி பொதுமக்கள் நலமுடன் வாழ சக்தி மசாலா நிறுவனம் இறைவனிடம் வேண்டுகிறோம். இந்த 2ஆம் அலையில் பல்வேறு நிவாரண பணிகளில் சக்தி மசாலா தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது என தெரிவித்துள்ளது. சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.